எனது பெற்றோரை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். கரூர் மாவட்டத்தினுடைய ஆகச்சிறந்த கல்வியாளர்களாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கல்வி வள்ளல்களை இந்த நேரத்திலே வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு எங்களை எல்லாம் அழைத்து இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு எங்களை பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அழைத்திருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர் இக்கல்லூரியினுடைய செயலர் நாராயணசாமி, என்ஜினியர் நாராயணசாமி அவர்களையும், சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டாக இருக்கக்கூடிய சேர்மன் சார் அவர்களையும், இன்னும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையும், இந்த கல்வி நிறுவனத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இங்கு ஆண்டறிக்கையை வாசித்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாம் வளர்ச்சி வருவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரி முதல்வர் அவர்களுக்கும், ஆயிரம் ஆயிரம் கனவுகளை எல்லாம் இதயத்திலே தாங்கி நிற்கக்கூடிய என் பாசத்திற்குரிய அன்பிற்குரிய மகன்களாக மகள்களாக இருக்கக்கூடிய இக்கல்லூரியினுடைய மாணவ மாணவியருக்கும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு இளைஞராக எடுத்த காரியத்திலெல்லாம் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு துடிப்பான இளைஞராக 24 மணி நேரமும் தான் கொண்ட கொள்கைக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதராக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவிலேயே ஆகச்சிறந்த உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் சக்தி கிருஷ்ணன் அவர்களையும், அவர் சட்டத்தில் லாவில் 2 PhD படிச்சுட்டு இருக்கார். ஒரு PhD MBAல முடிச்சுட்டாங்க, 2வது PhD சட்டத்தில் படித்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திலேயே ஒரு 50 பேருக்குள்ளதான் சட்டத்தில் PhD படித்தவர்கள் இருப்பார். தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அலசினீங்கன்னாக்க 50 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த 50ல் அவரும் ஒருத்தவர். சில பேர் 1000ல் ஒருவர் சொல்லுவாங்க, இவர் 50 பேர்ல ஒருத்தவர். நீங்க எல்லாம் வந்ததுலேருந்தே பார்க்குறேன், ஏதோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே அமைதியா இருக்கிறீங்க, இறுக்கமா இருக்கிறீங்க, முகத்தில் ஒரு சிரிப்பை காணும். என்னன்னா பார்த்தா அப்படி சேர்மன் சார் சொல்றாங்க, பிரின்சிபல் மேடம் நிறைய சாதனைகள் சொல்றாங்க, இந்த கல்லூரியுடைய சாதித்த சாதனைகள்லாம் பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனா உங்க முகத்துல பார்த்தா அமைதியா இருக்கிறீங்க, ஏதோ பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. நீங்கள் உழைத்து, நீங்கள் 3 ஆண்டுகள் வேர்வை சிந்தி இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு கண் துஞ்சார் பசி நோக்கார் கொண்ட கர்மமே கருணாயனார் சொல்ற மாதிரி நீங்கள் அவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு உழைப்பை கொடுத்திருப்பீர்கள், எவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்பீர்கள், எங்க பஸ்ஸை மாதிரி வந்திருப்பீங்க, எவ்வளவு வேர்வை செஞ்சிருப்பீர்கள், எவ்வளவு டயர்ட்னஸ் எல்லாம் பொறுக்காம எவ்வளவு நாள் ராத்திரில படிச்சிருப்பீங்க, எவ்வளவு நாள் காலையில விடியாவில் எழுந்து படுத்திருப்பீங்க, எத்தனை மாணவர்கள் இரவு தூங்காமலாம் படிச்சிருப்பீங்க. அப்படி பெற்ற ஒரு வெற்றியை இன்னைக்கு கான்வென்ஷன் வாங்குறீங்க, சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? ஏன் முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்கிறீங்க? மகிழ்ச்சியோட இருங்க. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள். நீங்கள் இந்த அரங்கத்திலே ஒருத்தரை பாராட்ட வேண்டும் என்றால் அது உங்களைத்தான் நீங்கள் பாராட்டிக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்வதற்காக பலமாக ஒரு கரகோஷத்தை கொடுங்க பார்ப்போம். உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்கிறீங்க, பலமா ஒரு கரகோஷத்தை கொடுங்க பார்ப்போம். அரங்கம் இப்ப எல்லாம் கலகலப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருங்க. இப்ப பாருங்க, உங்க முகத்துல ஒரு பிரைட்னஸ் தெரியுது, ஒரு பெரிய ஒரு ஒளிவட்டம் தெரியுது பாருங்க, உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. பக்கத்துல இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால அந்த ஒளி உங்க மேல பாயறதுனால அவங்களுடைய ஒளி உங்க மேல படுது, உங்க ஒளி அவங்க மேல படுது. அந்த புன்னகை தான் பொன்னகை. இப்ப பாருங்க எவ்வளவு புன்னகை கூட இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ஹாப்பியா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து இந்த அரங்கத்திலே ஒருத்தரை பாராட்ட வேண்டும், நிச்சயமாக பாராட்ட வேண்டும் என்றால் அது உங்களுடைய பெற்றோர்கள் தான். ஏனென்று கேட்டால், நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஆரம்ப கல்வி எத்தனையோ பேர் கிடைக்காம போயிருக்கலாம். 10வது வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. எவ்வளவு பேர் 11வது 12வது படிக்காம போயிருக்கலாம். எவ்வளவு பேர் 11வது 12வது படிச்சிருக்கலாம். எவ்வளவு பேருக்கு ஒரு கல்லூரி கிடைக்காமல் போயிருக்கலாம். கல்லூரி வாழ்க்கை, கல்லூரி படிப்பு, ஒரு பட்டம் கிடைக்காமல் போயிருக்கலாம். அதையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப யாரை நீங்க பாராட்டணும்? உங்களுடைய பெற்றோர்களை பாராட்டுதல் வேண்டும். பெற்றோர்களை பாராட்டுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நிறைய பெற்றோர்கள் பின்னாடி வந்திருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் வீட்டில் இருந்துகிட்டு சூழ்நிலை காரணமா வர முடியாம வந்திருப்பாங்க. அப்ப அவர்களுக்காக நீங்கள் ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்து அவர்களுடைய மகிழ்விக்கலாமா இல்லையா?
இது உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. இந்த நேரத்தில் அவர்கள் வந்து மகிழ்ந்து போயிருப்பார்கள். இன்ற பொழுது பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு கல்வி, அதுவும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கல்வி. அமராவதி காலேஜ்ல இருந்து அடுத்த வருஷம் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் யாராவது கேட்பாங்க, சார் அமராவதி காலேஜ் சீட்டு வாங்கி கொடுங்க, எப்படியாவது வந்துட்டு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எம்பிஏ சேரணும் சார், சேர்ந்தா அமராவதியில் தான் சேரணும், அங்க ஒரு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கு அங்க சொல்லி வாங்கி தரேன், அதெல்லாம் வேணாம் சார், அமராவதி காலேஜ் தான் எனக்கு வேணும். நாராயணசாமி சார்ட்ட போய் கேட்டேன், சீட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்த மாசம் வாங்கன்னு சொல்றாங்க, எப்படியாவது எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க சார் சொல்ற அளவுக்கு இந்த கல்லூரி மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கல்லூரி 1ஆம் ஆண்டிலே நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட போதும் சரி, அதற்கு பிறகு வந்துட்டு நான் 3 பேர் வந்து ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் தேர்வுக்காக வந்து நான் இங்க வந்து பல்வேறு முறை வந்து வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த கல்லூரியிலே மாற்றங்களை கண்டு கொண்டே இருக்கிறேன். போன ஆண்டு வரத்துக்கு இந்த ஆண்டு நிறைய மாற்றங்கள். இங்க வச்ச மரக்கன்றுகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். மரக்கன்று குழி வெட்டி வச்சத கூட நான் இங்க வந்திருக்கேன். வந்துட்டு அந்த குழிகள் அவர்கள் போடுகின்ற விதத்தில் கூட இங்க அரங்கத்தில் அமர்ந்திருப்பவர்களும் சாதாரண ஒரு கல்வியாளர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஆக சிறந்தவர்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்ல. உங்க சேர்மன் பத்தி சொல்றோம், கரஸ்பாண்டன்ட் பத்தி சொல்றோம், ஒரு இனோவேட்டிவா திங்க் பண்றாங்க பாருங்க. ஒரு புதிய ஒரு சாதாரண விஷயத்தில் கூட வந்துட்டு எப்படி செய்ய வேண்டும், நேர்த்தியோடு செய்ய வேண்டும் சொல்லி ஒன்றையும் சிந்திக்கிறார்கள். வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், எப்படி அது மாதிரிலாம் சிந்திக்கிறாங்க, அந்த ரூம் போட்டு சிந்திப்பாங்களோ அப்படின்னு. அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளைத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பிரதிபலிக்கிறார்கள். வந்துட்டு அந்த அளவுக்கு இங்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து இங்க நடப்பட்டுள்ள மரங்களும் சரி. இந்த கட்டடம் கட்டிட்டு தான் நான் வந்தேன். வந்துட்டு இந்த கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்க, அப்போ ஒரு வந்தேன். இங்க இந்த கல்லூரிக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 முறை வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இங்க புதுமையாக ஏதோ செய்து கொண்டே இருப்பார்கள். வந்துட்டு நான் சாதாரணமா எந்த காலேஜ் போனாலும் போயிட்டு பார்த்துட்டு போயிடுவேன். ஆனால் இந்த கல்லூரியில் தான் பல இடங்களில் பல போட்டோக்களை எடுத்துக்கொண்டு சென்றேன். வந்து பல்வேறு கல்லூரிகளுக்கு நான் அனுப்பேன், இது பாருங்க இந்த காலேஜில் இந்த மாதிரி செய்யறாங்க, அது மாதிரி நீங்க செய்ய. ஒரு அறையை அமைக்கின்ற பொழுது கூட அதில் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வந்து ஜப்பானீஸ் மொழியை கற்றுக் கொடுக்கிற ஒரே கல்லூரி வந்து அமராவதி கல்லூரி தான். நான் வியந்து போகிறேன். வந்து அவங்க பிரின்சிபல் மேடம் வாசிக்கின்ற பொழுது வியந்து போகிறேன். வந்துட்டு எந்த காலேஜிலும் இல்லாத பல்வேறு சிறப்புகள் கூட இந்த கல்லூரியில் இருக்கின்றால், அப்ப அதுக்கு பின்னாடி உழைக்கக்கூடியவர்கள் எப்படி உழைக்கிறார்கள், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்க. நம்ம இடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே வந்து அவர்களுக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்ந்த இடத்திலே அமர்தல் வேண்டும், தனித்துவமாக இருக்க வேண்டும், அவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும், ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவர்கள் உங்களுக்காக வந்து ஒவ்வொரு திட்டங்களையும் தீட்டி செயல்படுகின்றார்கள். அப்படிப்பட்டு செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாணவர்கள் தான் நீங்க எல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு உருவாயிருக்கிறீங்க. ஆரம்பத்தில் அவர்கள் பல்வேறு சூழலில் கட்டடம் கட்டிக்கொண்டு பொருளாதார சூழ்நிலை பார்த்து கொண்டு பல்வேறு கோர்ஸ்ல வாங்குறதுக்கான சிரமங்களை எல்லாம் வந்து இது பண்ணி பல்வேறு சூழலுக்கு இடையில உங்களை பத்தி இவ்வளவு சிந்திச்சிருக்கிறாங்க. அப்படின்னா ஏறத்தாழ கட்டட பணிகள் முடிந்து விட்டது, பொருளாதார தடைகள் ஓரளவுக்கு வந்து முடிந்து விட்டது. இனி அவர்கள் உங்களுக்காக வந்து சிந்திக்கின்ற சிந்தனைகள் காரணமாக நீங்கள் சிகரத்தை நிச்சயமாக அடைவீர்கள். வந்துட்டு நீங்கள் அடைவீர்கள், உங்களுக்கு பிறகு இருக்கக்கூடியவர்கள் அடைவார்கள். நான் கேட்டேன், அலுமினி மீட் நான் போட்டுவிட்டோம், அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் பேசிட்டு இருந்தோம், நிறைய விஷனரியா இருக்கிறாங்க. வந்துட்டு நான் நூற்றுக்கணக்கான கல்லூரி தாளாளர்களை சந்திருக்கிறேன், நூற்றுக்கணக்கான முதல்வர்களை சந்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு சிந்தனைகளோடு வளம் வரக்கூடியவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அமராவதி காலேஜ் சேர்மன், அமராவதி காலேஜ் செக்ரட்டரி, அமராவதி கல்லூரியினுடைய பொறுப்பாளர்கள் தான். அந்த அளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு விஷயமும் பேசுகின்ற பொழுது அவ்வளோ உங்களுக்காக பல்வேறு சிந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிறகு வரக்கூடிய மாணவர்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்துட்டு அவர்கள் உங்களுக்காக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வந்து இப்ப நிறைய பேர் முடிச்சுட்டீங்க, அந்த கோர்ஸை முடிச்சுட்டீங்க. வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஹையர் ஸ்டடிஸ் போயிருப்பீங்க. ஒரு சில பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 20-21 வயசு ஆயிடுச்சுனாக்கா ஒரு திருமணம் செய்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் பெண் பிள்ளைகளுக்கு வந்திருக்கும். வந்துட்டு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க. வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க, பாய்ஸும் வந்து ஓரளவுக்கு இருக்கிறீங்க. வந்துட்டு மேரேஜ் ஆகி லைஃப்ல அப்படி ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு பக்கம் போயிருப்பீங்க. இன்னும் சில பேர் இலக்குகளை சுமந்து கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்காக உழைத்துக் கொண்டு இருப்பீர்கள். ஹையர் ஸ்டடிஸ் போயிருப்பீங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருப்பீங்க, வேற ஏதாவது ஜாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. வந்துட்டு பிஎட் போயிருப்பீங்க, எஜுகேஷன்ல டீச்சிங் சைட்ல வரும்னு சொல்லிட்டு ஒரு செட்டு போயிருப்பீங்க. ஹையர் ஸ்டடிஸ்ல பிஜி கோர்சஸ் போயிருப்பீங்க. இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ல இருப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக ஒரு டீம் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கூட எல்லாம் வந்து டைப் பண்ணிட்டு அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு அது போன்ற சூழல்கள்லாம் சில மாணவர்கள் வந்து வெளியில இருந்து கூட படிப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக படிப்பீங்க. வந்துட்டு A to Z ஏதாவது கோர்ஸுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. வந்துட்டு சில பேர் செல்ஃபா குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலையில இருப்பீங்க. வந்துட்டு வேலையை தேடிக்கொண்டு இருப்பார்கள். ஒரு செட்டு வந்துட்டு கவர்மெண்ட் போஸ்டா இருக்கலாம், பிரைவேட் போஸ்டா இருக்கலாம். வந்துட்டு சில பேர் வேலையில இருப்பீங்க. வந்துட்டு எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கான எதிர்காலத்தை என்னன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கங்க. வந்துட்டு நாம வந்து எதை நோக்கி போக வேண்டும், எந்த இடத்தை நாம் அடைய வேண்டும், நம்மளது இலக்கு என்ன,
நமது பயணம் எதை நோக்கி செல்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக வந்து இப்ப முடிவெடுங்க. வந்துட்டு எடுத்துட்டீங்க, ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த டிராவல்ல வந்து எவ்வளவு விரைவாக போய் அடைய முடியும்னு சொல்லி பாருங்க. வந்துட்டு எவ்வளவோ பேர் வந்து ஒரு இளம் பட்டதாரிகளாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வந்து வாழ்க்கையில பல்வேறு சாதனைகளை செய்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். என்ன அவங்களுக்குலாம் ஒரு லட்சியம் இருந்தது, வந்துட்டு ஒரு லட்சியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. நீங்க குடும்பம் இல்லைன்னா அவர் குடும்ப தலைவன்னா கூட வீட்டுல இருந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சார் நான் பணம் சம்பாதிக்கிறதுலாம் எனக்கு இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை வந்து ஒரு ஆளுமையாக உருவாக்கி கொள்ளலாம். படித்தோம் முடித்தோம் வீட்டுக்கு போனோம், நம்ம வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு பெண்களா இருக்கிறீங்க, வீட்டுல வந்து சமைச்சு போட்டோம், பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம், சமைச்சு போட்டோம், குடும்ப வாழ்க்கையை பார்த்தோம், அடுத்தடுத்த ஜெனரேஷன், அது கிடையாது வாழ்க்கை. இது எல்லாருக்கும் வந்துட்டு உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் செய்து கொண்டு செல்லக்கூடிய வாழ்க்கை, அதுவல்ல வாழ்க்கை. அமராவதி கல்லூரியில படித்தோம், நாம் அகிலத்தை ஆளுகின்றோம் என்ற அளவுக்கு உயர்தல் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கல்லூரிக்கு ஒரு பெருமை ஏற்பட வேண்டும். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில படிச்சவர் தான் ஆச்சி மசாலா நிறுவனத்தினுடைய வந்துட்டு சேர்மன் வந்துட்டு ஐசக்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் அவர் படிச்ச சாதாரண ஸ்டூடெண்ட். பிபிஏ படிச்சாருங்க அவர் வந்துட்டு ஆதித்தனார் கல்லூரியில் பிபிஏ படிச்சுட்டு கோத்ரேஜ் கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா 10 ஆண்டுகள் பணிபுரிந்தார். வந்துட்டு தன்னுடைய நிறுவனத்தில் போய் கேட்கிறார், வந்துட்டு என்ன கேட்கிறாரு, எனக்கு வந்து நான் வந்து பிபிஏ படிச்சு 10 ஆண்டுகள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன சொல்றாங்க, கோத்ரேஜ் கம்பெனியில் வந்துட்டு சோப்பு கம்பெனி, கோத்ரேஜ் சோப்பு பாக்குறீங்களா அந்த கம்பெனி, எம்பிஏ படிச்சிருந்தா தான் இப்போ உனக்கு வந்துட்டு ஹையர் போஸ்ட் கொடுப்போம், நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு, புரிந்து கொண்டார், வீட்டுக்கு வராரு. வந்துட்டு என்னடா நம்ம 10 ஆண்டுகள் உழைத்தா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட கிடையாதா, அப்ப நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா தான் இருந்துட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு சிந்திக்கிறார். ஒரு நாள் சிந்திக்கிறார், 2 நாள் சிந்திக்கிறார், 1 மாதம் சிந்திக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார், 1ஆம் தேதி வருது, சார் நான் என்னுடைய போஸ்டிங்கை வந்து ரிசைன் பண்றேன் சார்னு சொல்லிட்டு ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு வரார், வீட்டுக்கு வரார். வந்துட்டு நிறுவனம் ஏன்பான்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு இதுக்கு மேல் எந்த விதமான உயரும் இந்த நிறுவனத்தில், சம்பளம் வேணா நீங்க உயர்த்திட்டு இருப்பீங்க, இந்த ப்ரமோஷன் கிடைக்க போறதில்ல, நான் இனிமேலுக்கு இங்க இருக்கிறதுக்கான அர்த்தம் இல்லை, என் வாழ்விக்கு ஒரு அர்த்தம் வேண்டும், நான் அடுத்த நிலை அடைய வேண்டும், நான் ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த ஐசக் என்ன பண்றாருன்னா வெளியில போயிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், யோசிக்கிறார். மார்க்கெட்டிங்ல தனக்கு இருக்கிற அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டு ஆச்சி மசாலா என்ற நிறுவனத்தை உருவாக்குகின்றார். இன்று ஆச்சி மசாலா 60 நாடுகளிலே வந்துட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்குது. 60 நாடுகளிலே அடுத்தடுத்த தலைமுறையில் வந்துட்டாங்க. பாருங்க, ஒரே ஒரு டிகிரி தான் உனக்கு இருக்கு, உனக்கு ப்ரமோஷன் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அவர் வந்து அப்படி நினைச்ச இடத்துல இன்றைக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னாக்கா 60 நாடுகள் க்ரோர்ஸ் டர்ன் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். வந்துட்டு 375 சதுர அடியில் துவங்கப்பட்டதான் வந்து ரிலையன்ஸ் நிறுவனம். வந்துட்டு மும்பையிலே 375 400 சதுர அடி கூட கிடையாது மாணவர்களே. வந்துட்டு 375 சதுர அடியில் தான் உருவாக்கப்பட்டதான் வந்துட்டு அந்த நிறுவனம். வந்துட்டு யாரு, தீருபாய் அம்பானி, திருபாய் அம்பானி என்று இன்று உலகமே புழக்கூடிய வந்து இந்தியாவினுடைய டாப் 10 மில்லியனர்ல வந்து நம்பர் 1 2ல இருக்கக்கூடியவர் வந்து முகேஷ் அம்பானி. அவருடைய மகன், அவருடைய தந்தை தன்னுடைய நிறுவனத்தை ரிலையன்ஸ் நிறுவனத்தை எங்க ஆரம்பிக்கிறார், 375 சதுர அடியில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறார். வந்துட்டு அதற்கு முன்படி அவர் என்ன பண்றாருன்னா ஜெர்மன்ல பெட்ரோல் பங்கு போட்டிருந்த ஒரு சேல்ஸ்மேன். நல்லா புரிஞ்சுங்க, வாழ்க்கையில வெற்றி பெற்ற அத்தனை பேரும் ஒரு இலக்குகளை மனதில் கொண்டிருந்தார்கள். அடுத்தடுத்த நிலையில நாம் இதான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை மனதில் கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவர்களால் அந்த அளவுக்கு உயர முடிஞ்சது. சார் இன்னைக்கு சொல்றதுலாம் சரி சார், என்கிட்ட வசதியே இல்லை சார், நான் சாதாரணமா இருந்தேன், வந்துட்டு என்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை, நான் எங்க சார் அவ்வளவு தூரம் முதலீடுக்கு போறது. வெறும் 1.25 லட்சம் ரூபாயில் துவங்கப்பட்டதான் HCL நிறுவனம். வந்துட்டு சிவநாடார் என்று நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். வருஷத்துக்கு வந்து 2000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து நிறைய ஸ்பான்சர்ஸே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்தியாவிலேயே அதிக அளவு வந்து ஸ்பான்சர்ஸ் கொடுக்கிற ஒரு பட்டியல வந்துட்டு இலவசங்களை கொடுக்கக்கூடிய பட்டியல வந்துட்டு சிவநாடா இருக்கிற HCL நிறுவனத்துடைய ஆகச்சிறந்த ஒரு உரிமையாளர். வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி ரூபாயில் வந்துட்டு அவர் தொடங்கி இருக்கிறார் அவருடைய ஆரம்பத்தை. ரொம்ப வேண்டாங்க, உங்களுக்கு பக்கத்தில் சொல்றேன். வந்துட்டு இங்க இருக்கிற சேலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் செல்வன் என்றவர் வந்துட்டு A to B கிளீனரா இருந்தாருங்க. வந்துட்டு A to B ஹோட்டல் நம்ம பாக்குறோம்ல, கரூர்ல இருக்குல்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, இந்த A to B இந்த மாதிரி ஒரு A to B நிறுவனத்தில் கிளீனரா ஸ்டார்ட் பண்றாரு. படிக்காதவர், வந்துட்டு எழுத படிக்க தெரியாது, கிளீனரா தன்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் சொல்றாரு, பெருமையோடு சொல்கிறார், நான் A to B நிறுவனத்தில் கிளீனராக பணியாற்றினேன்னு சொல்றாரு. வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா RR பிரியாணின்னு சொல்லிட்டு இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா விட்டு கிளப்புறாரு. இருந்துட்டு அவருடைய வீடியோ எல்லாம் போய் பாத்தீங்கன்னாக்கா என்கிட்ட 50 கார் இருக்கு, 30 வீடு இருக்கு, பேங்க்ல அவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா சொல்லுவார். வந்துட்டு உடல் ரீதியாகவும் பல்வேறு வந்து பாதிப்புக்கு உள்ளான அவர் வந்து மகிழ்ச்சியோடு தன்னுடைய நிறுவனத்தை வந்து உயர்த்தி கொண்டு செல்கின்றார். வந்துட்டு இப்படி உலகத்திலே நான் வந்து உங்களுக்கு நிறைய பேரை உதாரணமாக சொல்ல முடியும். கூகுள் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது வந்து சாதாரண ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. கூகுள் நிறுவனம் வந்துட்டு சாதாரணமா ஒரு 10க்கு 10 நிறுவனம் இடத்துல, அதுவும் வந்து ஒரு கார் ஷெட்,
அமெரிக்காவில் வந்து ஒரு கார் ஷெட்டுக்குள்ள இருந்து தொடங்கப்பட்டதுதான் கூகுள் நிறுவனம். இன்று வந்து கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகம் செய்யறான். டாப் 10 உலக பணக்காரர் பட்டியல வந்து கூகுள் நிறுவனமும் உள்ள வந்து போயிட்டு இருக்கிறான். வந்துட்டு அதோட சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை வந்து இங்கிருந்து வெளிநாடு சென்று படிப்பதற்கு வந்து பண வசதி இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்த போது பக்கத்துல கடன் வாங்கி அவங்க அப்பா வந்து பிளைட்ல ஏற்றி விடுறாரு. பிளைட்ல ஏறதுக்கே காசு இல்லாத சுந்தர் பிச்சை அப்படிதான் அவரோட கேரியர் ஆரம்பிச்சது. வந்துட்டு கான்பூர் வந்து ஐஐடியில் படிச்சாரு, வந்துட்டு சென்னையில் படிச்சாரு. வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு பிளைட் ஏறதுக்கே கொஞ்சம் தடுமாறுறாங்க. பட்டுன்னு அவங்க அப்பா என்ன பண்றாரு, நான் உனக்கு பணம் பண்றேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு என்ன பண்றாரு, அவங்க அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி பையனை வந்து வெளிநாட்டுக்கு சென்று ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறாரு. அப்போது வந்து அவர் பிளைட்ல மட்டும் இல்லை, வாழ்க்கையில் உயர்ந்தார் வாழ்க்கையில் உயர்ந்தவர் என்று உச்சத்தில் இருக்கிறார். அவர் ஒரு ஆண்டு சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். ஆண்களுக்கு எல்லாம் சொல்றீங்களே, பெண்களுக்கு ஒன்றும் இல்லையா சார்? ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்கிறார்கள். அந்த ஆணை இயக்கி கொண்டு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். நிறைய பேர் சொல்றாங்க. வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய கதை கேட்டீங்கன்னாக்கா ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, தன்னுடைய மனைவியிட்ட கேட்டு தான் டிஸ்கஸ் பண்ணி தான் சில முடிவுகள் எடுப்பாரா. வந்துட்டு தன்னோட மனைவியை கேட்கிறார், செய்யலாமா வேண்டாமான்னு. செய்யலான்னு சொல்றாரு. சுந்தர் பிச்சை என்ன பண்றாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க கூப்பிடுறாங்க, மைக்ரோசாப்ட் கூப்பிடுறாங்க. மைக்ரோசாப்ட் பில்கேட்ஸ் வந்து எங்க கம்பெனிக்கு சிஓ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற போது அவர் என்ன பண்றாரு, மனைவியை போய் கேட்கிறாரு. மனைவியை போய் கேட்டதுன்னு சொல்றாரு, கூகுளை விட்டு நீங்க போகாதீங்க, மைக்ரோசாப்ட்டுக்கு போக வேண்டாம், இந்த நிறுவனத்திலேயே உங்களோட உழைப்பை காட்டுங்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பில்கேட்ஸ் அதை கண்டுபிடித்து தான் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய திறமையை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய திறமையை நீங்கள் இருக்கக்கூடிய கூகுளுக்கு வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் வாழ்க்கையிலே வந்துட்டு நீங்கள் இருக்கின்ற இடத்தை உயர்த்துங்கள், உங்கள் உலகம் பாராட்டும் என்று சொல்கின்றார். ஆகச்சிறந்த பெண்மணியாக இருக்கின்ற அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா ஆகச்சிறந்த தொழிலதிபர்கள், ஆகச்சிறந்த மனிதர்கள், ஆகச்சிறந்த பணக்காரர்கள், ஆகச்சிறந்தவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். மகாத்மா காந்தி வந்து அவருடைய மனைவி இல்லை என்றால் மகாத்மா காந்தி இல்லை, கமலா நேரு இல்லை என்றால் நேரு இல்லை. வந்துட்டு இப்படி வாழ்க்கையிலே நிறைய பேர் வந்து பெண்கள் அவருடைய ஆண்களை முன்னிறுத்தி அவர்களை வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். நம்ம சென்னையில சாதாரணமா ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த இந்திரா நூயி தான் இன்னைக்கு பெப்சிகோ நிறுவனத்துடைய சிஇஓ. வந்துட்டு இந்தியாவினுடைய வேறொரு மாநிலத்தில் இருந்த வந்து சத்யம் நாதல்லா தான் இன்னைக்கு வந்து கூகுளுடைய இவங்களுடைய மைக்ரோசாப்டோடைய சிஇஓ. வந்துட்டு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களும் அனைத்து சிஇஓக்களும் முக்கால்வாசி பேர் யாரும் பார்த்தா இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள். வந்துட்டு ஒரு முறை என்ன பண்றாங்கன்னாக்கா, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட விஷயம் தான். வந்துட்டு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய இவரு சொல்றாங்க, பிஎம் சொல்றாங்க, வந்துட்டு நீங்க இந்தியர்களுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இங்க இருக்கிறவங்க அமெரிக்கன்ஸ்க்கு எல்லாம் வேலை கொடுக்கல, இந்தியர்களாக கொடுத்துட்டு இருக்கிறீங்களே. வந்துட்டு இங்க இருக்கிறவங்க யார் வேலை கொடுக்கறது, நீங்க 50% இந்தியனை பூரா இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இங்க 50% கொடுங்கன்னு சொல்லும் போது சொல்கிறார், இல்ல இந்தியாவில் இருக்கிறவருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க, அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கின்றேன். வந்துட்டு ஆனால் இந்தியர்களை வெளியேற்ற வேண்டும் என்று என்னை நீங்கள் நிர்பந்தித்தீர்கள் என்றால் என்னுடைய தலைமை இடத்தை நான் இந்தியாவில் உள்ள ஹைதராபாத்தை கொண்டு போடுவேன்னு சொல்றாரு. அப்ப வந்து இங்க ஹைதராபாத்ல யார் இருக்கிறா, இங்க சந்திரபாபு நாயுடு சிஎம் இருக்கிறாங்க. வந்துட்டு அப்ப சொல்றாரு, நான் வந்து என்னுடைய நிறுவனத்தை அங்க கொண்டு போடுவேன்னு சொல்லும் போது பிஎம் கூப்பிடுறாரு, என்ன இப்படி சொல்றேன், வந்துட்டு நிறுவனத்தை அங்க கொண்டு போடுவேன் மைக்ரோசாப்ட் சொல்றேன், என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. உலகத்திலேயே ஆகச்சிறந்த இளைஞர்கள், அறிவார்ந்த இளைஞர்கள் யார் என்று கேட்டீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். குறிப்பாக தமிழக இளைஞர்கள் அறிவில் சிறந்தவர்கள், ஆகச் சிறந்தவர்கள், எத்தகைய சவால்களையும் எதிர்நோக்கக்கூடிய திறம் படைத்தவர்கள், திறமையானவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள் என்று புகழாரம் சூட்டுகின்றார். யார் சூட்டுகிறார்? நாராயணசாமி சாரா, சக்தி கிருஷ்ணன் சாரா, நானா? இல்லை, உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மைக்ரோசாப்ட் நிறுவனம் என்று வந்து கம்ப்யூட்டர் யாரு கம்ப்யூட்டர் வச்சாலும் அதுல மைக்ரோசாப்ட் உள்ளதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் இல்லாம நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டரை ஆன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ, அதனுடைய வந்து ஃபவுண்டர், ஓனர், சேர்மன் பில்கேட்ஸ் சொல்றாரு, உங்களெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள், ஆகச் சிறந்தவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், இன்னும் எவ்வளவோ சொல்றாரு உங்களை பத்தி, எத்தகைய சவால்களையும் எதிர்நோக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு நீங்க நினைச்சு பார்த்துறீங்களா யாராவது அது மாதிரி? நாமெல்லாம் அவ்வளவு பெரிய சிறப்பானவர்கள், ஆகச் சிறந்தவர்கள், அறிவாளிகள் சொல்லி நீங்க நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வந்துட்டு யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்க, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னாக்கா நான் ஒரு பேனா தரேன். இந்த பேனா வெறும் 5 ரூபா, நீங்க நினைக்கலாம், ஆனால் 38 புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறேன். இது போன்ற பேனாக்களால் தான் நான் 38 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். வந்துட்டு என்னோட வாழ்நாளில் நான் இது வரைக்கும் எழுதுறது 38 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். வந்துட்டு அந்த புத்தகங்களை எழுதி இந்த பேனாவை நான் உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பேனா ஒரு திருப்புமுனையாக அமையும். வந்துட்டு யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். வந்துட்டு ஒரு கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு வாங்க, என் அன்பு தங்கையோ வாங்க,
பாருங்க, இவ்வளவு ஆண்கள் இருந்தீங்க, ஆண்கள் வந்துட்டு தயங்குறீங்க. வந்துட்டு அந்த பெண்மணி பாருங்க, வீர பெண்மணி, ஜான்சி ராணி வழி வந்த பெண்மணி வந்துட்டு அவங்க பாருங்க ஒரு எதிர்காலம் இருக்கு, தன்னம்பிக்கையோட மேடைக்கு வராங்க. வந்துட்டு நான் என்ன கேட்பேன்னு அவங்களுக்கு தெரியாது, என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியாது. வந்துட்டு ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த மேடைக்கு வராங்க. பாத்தீங்கன்னா அந்த துணிவுக்கு தான் இந்த பாராட்டு. வந்துட்டு நான் ஒன்னும் பெருசா கேட்க போறது இல்ல. உங்க பேர் என்ன? அனிதா? நித்யஸ்ரீ. வேற ஒண்ணுமே நான் கேட்கலையே. நான் என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், சரியா பதில் சொன்ன பேனா கொடுப்பேன்னு சொன்னேன். அப்ப வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வாய்ப்புகளை கண்டு மிரண்டு போகின்றீர்கள். வாய்ப்புகளை கண்டு மிரண்டு போகாமல் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டால்தான் நித்யஸ்ரீயை போல நீங்க வந்துட்டு வாழ்க்கையில உயர முடியும். வந்துட்டு நித்யஸ்ரீன்னு ஒரு பாடகர் இருக்கிறாங்க. வந்துட்டு வாங்க, தாண்ட வாங்க, வாங்க, இங்க வாங்க. இந்த நித்யஸ்ரீ உங்களால மறக்க முடியுமா? 3 ஆண்டுகளை நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருப்பீங்க, வந்து உங்க கூட அவங்க படிச்சிருப்பாங்க. பல பேருக்கு நித்யஸ்ரீ தெரியாம கூட இருந்திருக்கலாம். இனிமேலுக்கு நித்யஸ்ரீ உங்களால மறக்க முடியுமா? இங்க 300 பேர் உட்கார்ந்துருக்கு, நித்யஸ்ரீ உங்களால மறக்க முடியுமா? வந்துட்டு இந்த நிகழ்வுகளை உங்களால் மறக்க முடியுமா? 300 பேர்ல ஒரு பொண்ணா உட்கார்ந்துருக்கு. தமிழகத்திலேயே ஒரு பொண்ணா வந்து உட்கார்ந்துருக்கும். உலகத்திலேயே ஒரு பாராட்டக்கூடிய பொண்ணா நித்யஸ்ரீ வாழ்க்கையில வந்துட்டு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு எத்தகைய சவாலா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். சவால்கள் வந்து உலகத்துல வந்து சவால்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒவ்வொருத்தரும் சவால்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம் உலகத்தை எப்படி எதிர்கொள்கின்றோம் சொல்லுவாரோ, பாற்றுல இருந்து நம்ம படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ, ப்ரோக்ராமிங் சிலேருந்து ஏதாவது ஒரு கோடிங்ஸை எழுதுன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கையை கண்டு பயப்படுகின்றோம். வாழ்க்கையை கண்டு பயப்படக்கூடாது, சவால்களை கண்டு பயப்படக்கூடாது. தன்னம்பிக்கையோடு எதையும் நித்யஸ்ரீ போல வந்துட்டு எதிர்கொள்ள பழகி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்திற்காக இந்த இதை இது பண்ணேன். இது மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டி தேர்வுகள் வந்துட்டு இன்னைக்கு 200 கேள்வி கேட்கிறான்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு எங்கடா தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் வந்து எங்களோட கல்லூரியில் தான் வந்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கான தேர்வு மையம் எங்க கல்லூரியில் நடக்கும். 3000 மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுவாங்க. எல்லாம் ஒட்டுமொத்த கேம்பஸ்ல 3000 பேர் வந்து எழுதுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, தேர்வு முடிஞ்ச உடனே யாராவது பேப்பர் கொடுப்பான்னு சொல்லி வாங்கி நான் டிக் அடிப்பேன். 60 கேள்வி குறைந்தபட்சம். நான் எதுவுமே படிக்காம என்னால 60 கேள்வி டிக் அடிக்க முடியும். வந்துட்டு சப்ஜெக்டுக்கு எனக்கும் வந்துட்டு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நான் போட்டித் தேர்வுகள், நிறைய போட்டித் தேர்வுகளுக்காக புத்தகங்களை எழுதிய அடிப்படையிலே, அதுக்கான தரவுகளை படித்த அடிப்படையிலே, சில டேட்டாலாம் ஞாபகம் இருந்த அடிப்படையிலே வந்துட்டு அது நாளில் ஒன்று டிக் அடிச்சுட்டே வந்து கடைசியில் வந்து 2-3 நாள் ஒரு வாரத்தில் பார்த்தேன்னா என்னுடைய கேள்விகளை குறைந்தபட்சம் ஒரு 60 கேள்விகளுக்காக வந்துட்டு எந்த ஒரு தேர்வுக்காகவும் படிக்காத என்னால் வந்துட்டு ப்ரிப்பரேஷனே கிடையாது. காலைல போய் சும்மா உட்காந்துட்டு 1 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறத வாங்கி டிக் அடிக்கிற என்னாலேயே 60 கேள்விகளுக்கு வந்து டிக் அடிக்கிறதுக்கு முடியுது, சரியான பதிலை கொடுக்க முடிகிறது என்றால் 18, 19, 20, 21 வயசுல இருக்கக்கூடிய உங்களால் நிச்சயமாக ஒரு குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, சற்று ஒரு 5 ஆண்டுகள் உங்களுடைய உழைப்பை கொடுத்தால் ஐஏஎஸ் கூட உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஐஏஎஸ் வெற்றி பெற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் சாதாரண நிலையிலிருந்து போயிருக்கிறாங்க, மிகச் சாதாரண நிலையிலிருந்து போயிருக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. உங்களுக்கு வந்து ஒரு படத்துல ஒருத்தர் தனுஷ் சொல்லுவார், வந்துட்டு எங்களாலெல்லாம் அம்பானி ஆக முடியலன்னா கூட அம்பானியோட மருமகன் ஆக முடியும்னு சொல்லுவாரு. புரியுதுங்களா? எங்களாலெல்லாம் அம்பானி ஆக முடியலன்னா கூட அம்பானியோட மருமகன் ஆகிட முடியும் அப்படிம்பாரு. அதுக்கான பொருளை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அம்பானி பொண்ணை சைட் அடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்பானிக்கு மருமகன் ஆகலாம் நீங்க நினைக்கிறீங்க. ராதிகா மெர்ச்சன்ட்னு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்தில் இப்போ ஒரு 2 மாதங்களுக்குள்ள அந்த பேரை நீங்க எல்லாம் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ராதிகா மெர்ச்சன்ட் கேள்விப்பட்டீங்களா? ராதிகா மெர்ச்சன்ட் முகேஷ் அம்பானியோட மருமகளாக வரப்போகக்கூடிய பெண் வந்துட்டு, முகேஷ் அம்பானியோட மருமகளாக வரக்கூடிய பெண் வந்துட்டு ஆனந்த் அம்பானியோடைய மனைவியாக வரக்கூடிய பெண் வந்துட்டு. ராதிகா மெர்ச்சன்டோடைய அப்பா வெறும் 700 கோடிக்கு தான் அதிபதி. வந்துட்டு வெறும் 700 கோடி தான் ஒரு சொத்து மதிப்பு. 775 கோடின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். 1000 கோடியே இல்ல அவரோட சொத்து மதிப்பு. அவர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இவர் யார்கிட்ட போய் சம்பந்தம் போடுறாரு பாருங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள அம்பானி குடும்பத்திலே தன்னுடைய மகளை கொடுக்கின்றார். இது எப்படி சாத்தியமானது? ஆனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானி ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்றாரு. வந்துட்டு மீட்டிங்ல கலந்து கொள்கின்ற பொழுது இவங்க வந்து இவங்களுடைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட் சார்பா வந்துட்டு இவங்க அவங்க நிறுவனத்தினுடைய ஒரு பொறுப்பு, மிக உயர்ந்த ஒரு பொறுப்புல, அவங்க அப்பா தான் சேர்மன், அப்ப டாப் ஆஃப் தி போஸ்ட்ல இவங்க இருப்பாங்க. இவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அதுக்காக அவங்களோட கம்பெனிக்காக வந்து போறாங்க. இவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒரு வாதத்தை கேட்கிறார்கள், ஒரு பேச்சை கேட்கிறாங்க, ஒரு ஸ்பீச்சை கேட்கிறாங்க, இவரோட திறமையை பார்க்கிறார்கள். வந்துட்டு அந்த நிமிடமே வந்து ஆனந்த் அம்பானி இந்த பெண்ணால் ஈர்க்கப்படுகின்றார், வந்துட்டு காதல் வசப்படுகின்றார்.
அந்த பெண்ணுடைய பேச்சு, திறமை, புத்திசாலித்தனத்தை எல்லாம் வந்துட்டு முகேஷ் அம்பானி பார்க்கிறார். பரவாயில்ல, இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டா இருக்கு அந்த பொண்ணுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸே வந்துட்டு அந்த பொண்ணை பத்தி ஒரு சாஃப்டான ஒரு கார்னர், ஒரு அந்த பொண்ணை பத்தி ஒரு உயர்வான சிந்தனைகள் இவருடைய மனதில் ஓடுகின்றது. இவ பையன் என்ன பண்றான், லவ் பண்றான். பிறகு இந்த சந்திப்புகள் வந்து சில ஆண்டுகள் தொடர்கின்றது. கல்யாணம் பண்ணாக்கா ராதிகா மர்ச்சன்ட் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுகின்ற பொழுது தந்தை உடனே ஏத்துக்கிறார். ஒண்ணுமே சொல்ல. எதுக்காக சொல்றாரு, 1000, 10,000, 10 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள நமது நிறுவனத்தை காப்பதற்கு அவர் மிகப்பெரிய வசதியான குடும்பத்து பெண்ணை தேடவில்லை. நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்துட்டு, பெண்கள் நாம் படிச்சோம், முடிச்சோம், வீட்டுக்கு போனோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், குடும்ப பிள்ளைங்களை பார்த்தோம், அப்படி கிடையாது. நீங்கள் திறமையானவர்களாக இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த இடத்தை உங்களால் அடைய முடியும் என்பதற்கு ராதிகா மர்ச்சன்ட் ஒரு காரணம். உடனே என்ன பண்ணாருனாக்கா, ஓகே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்கிறார் வந்துட்டு. அப்ப சொல்றாரு வந்து ராதிகா மர்ச்சன்டோடைய அப்பா சொல்றாரு, நாங்கள் சாதாரண ஒரு பணக்காரர்கள், நான் ஒரு 700 கோடி தாங்க என்னோட சொத்து மதிப்பு, நீங்க 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருக்கிறீங்க, உங்களுக்கு எனக்கு ஏணி வச்சாலும் 8 வாங்குறாங்க. அவர் சொல்றாரு, உங்களோட சொத்து மதிப்பை பார்த்து நான் உங்களோட பெண்ணை என்னோட பையனுக்கு மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கவில்லை. உங்களோட பெண்ணுடைய அறிவை பார்த்து, திறமையை பார்த்து, ஆற்றலை பார்த்து, மேலாண்மை திறனை பார்த்து உங்களோட பெண்ணை நான் வந்துட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்கிறேன், மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு நிச்சயார்த்தம் பண்றாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு நிச்சயார்த்தம். பாத்தீங்களா, ஃபங்க்ஷன் நடந்து பாத்தீங்களா, வாட்ஸ்அப்லாம் பாத்தீங்களா, 1000 கோடி ரூபாய். இவருடைய தந்தை தீர்பாய் அம்பானி 308 சதுரடியில் ஆரம்பிக்கிறாரு, பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கிறாரு, 10க்கு 10 குடிசையில் ஒரு பம்பாயில ஒரு பிளாட்ல தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அவருடைய பேரப்பிள்ள கல்யாணமே நடக்கல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா வாழ்க்கை பாருங்க. பணம் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க உங்களுடைய அறிவையும் திறமையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை இடத்தை வேணாலும் அடைய முடியும். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க, டிகிரி வாங்கிட்டீங்க, இந்த டிகிரி உங்களுக்கு எதுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? இப்ப டிகிரி வாங்க போறீங்க, என்ன கொஞ்ச நேரத்துல வந்து டிகிரி கொடுத்துட போறாங்க. 2 மணிக்கெல்லாம் நீங்க இந்த வளாகத்தை விட்டே வந்து மோரலெஸ் 3 மணிக்குள்ள சாயந்தரத்துக்குள்ள மலரும் நினைவுகள் பேசி கழிச்சாலும் கூட வந்து நீ சாயந்தரத்துக்கு மேல இங்க இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாம் கிளம்பிடுவீங்க. வந்துட்டு நாளை காலையில இந்த டிகிரி உங்களுக்கு எதுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? எதுக்கும் பயன்படாது. நீங்க வச்சிருக்கிற டிகிரி எதுக்குமே பயன்படாது. வந்துட்டு கல்யாண பத்திரிகையில போட்டுக்கலாம், பொண்ணு என்ன படிச்சிருக்கு போட்டுக்கலாம், பையன் என்ன படிச்சிருக்கிறாரு போட்டுக்கலாம். இதை தவிர இந்த டிகிரி எதுக்கும் பயன்படாது. இந்த டிகிரி எடுத்துட்டு இங்க இருந்து போங்க, இந்த வெள்ளி அணையில போய் நின்று எனக்கு ஒரு காஃபி கொடுங்க, அது மாதிரி ஒரு பட்டதாரி கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், ஒரு காஃபி கொடுங்க ஃப்ரீயானா ஒரு டீ கூட கொடுக்க மாட்டான். போங்க இங்க இருந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் A2B போய் சொல்லுங்க, அப்புறம் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க், ஒரு ஃபுல் மீல்ஸ் கூடிய மதியானம் சர்வர் வேலை விட கொடுக்க மாட்டான், ஓடி போன்னு சொல்லிடுவான். அப்ப இந்த கல்வி உங்களுக்கு என்ன கொடுத்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மாணவர்களே. வந்துட்டு இந்த கல்வி உங்களுக்கு எதை கொடுத்தது? உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும், உங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டும், இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்க வேண்டும், வாழ்க்கையில உங்களுக்கு அறிவார்ந்தவர்களாக, உங்களுக்கு சிந்திப்பவர்களாக, எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்காக, இந்த வாழ்க்கையை போராடுவதற்கு உங்களை தகுதியானவர்களாக, ஒரு பதவி அதிகாரம் இவற்றெல்லாம் உங்களை அமர்வதற்கு, உங்களை உயர்த்துவதற்கான திறமைகள் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்க வேண்டும். கல்வி ஒன்றுதான் வந்துட்டு வாழ்க்கையிலே யாராலும் திருட முடியாத சொத்து. அப்ப இந்த சொத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மென்மேலும் வளர்தல் வேண்டும். வெறும் சான்றிதழ் எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காது. இந்த சான்றிதழை வைத்துக் கொண்டு வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி உயர்ந்தீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு டிகிரி கூட படிக்காத பில்கேட்ஸ் தான் 1 லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்தார், பட்டதாரிகளை தனக்கு கீழே பணியமர்த்தினார். ஒரு டிகிரி கூட படிக்கல, பாதியிலே விட்டுட்டு வந்துட்டார். வந்துட்டு பில்கேட்ஸ் வந்து தன்னுடைய ஆரம்ப காலத்தில் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டார். வந்துட்டு ஆனால் அவருக்குள்ளே திறமை இருந்தது, புத்திசாலித்தனம் இருந்தது, எதையும் எதிர்நோக்குகின்ற சக்தி இருந்தது. வந்துட்டு அதனால என்ன பண்றாரு, பட்டுன்னு பாதி படிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ இன்னும் 1 வருஷம்லாம் படிக்கிறது வேஸ்ட், 2 வருஷம்லாம் படிக்கிறது வேஸ்ட் போகண்டான்னு சொல்லிட்டு ஒரு அணையை திறந்து விட்டால், இந்த டேமை திறந்து விட்டு அடிச்சுட்டு தண்ணி எப்படி போகுது, வந்துட்டு மேட்டூர்ல 150 அடி டேம்ல ஃபுல்லா தண்ணி இருந்துச்சுன்னா ஷட்டரை திறந்து விட்டு அடிச்சுக்கிட்டு இங்க கரூரை தாண்டி திருச்சியை தாண்டி அது எப்படி வந்து கல்லணையை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி காவிரியில போய் கலக்குதோ, அது மாதிரி வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, படிக்கிறதே வேஸ்டான்னு நினைச்சுக்கிட்டு பாதியில விட்டுட்டு அவ்வளவு அறிவு திறமையாக இருக்கிறார். வந்துட்டு அந்த அறிவு திறமையின் காரணமாகத்தான் அவர் சிறு வயதில இருந்து கோடிங் எழுத கத்துக்கிட்டார். வந்துட்டு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டார். வந்துட்டு ஒப்பந்தங்கள் போடுவதிலே வந்து பில்கேட்ஸ் மாதிரி ஒரு மிக திறமையானவர் யாருமே கிடையாது. வந்துட்டு தன் சொந்த சகோதரிகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போறாரு. இது வந்து ஆரம்பத்து காலத்துல இல்ல, சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, அதாவது எவ்வளவு அறிவுபூர்வமா இருக்காருங்கிறத சொல்ல வரேன். பில்கேட்ஸ் என்ன பண்றாரு, தன் சகோதரியும் அவரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு சும்மா டாய்ஸ் வச்சுட்டு அதை விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பில்கேட்ஸ் என்ன பண்றாரு, அந்த பொம்மை என்கிட்ட கொடுன்னு கேட்கறாங்க. அவங்க அக்கா என்ன சொல்றாங்க, இல்ல நான் தான்டா உனக்கு அக்கா, வந்துட்டு சும்மா போடா, நான் விளையாண்டுட்டு தரேன், நான் விளையாண்டு கொடுத்தவருன்னு விளையாண்டாங்கிறாங்க. இல்ல எனக்கு தான், நான் தம்பி, எனக்கு தான் கொடுக்கணும், நான் தான் விளையாடுவேன்னு சொல்லி விளையாடுறாங்க.
சண்டை வருது 2 பேருக்கு. அப்பா அம்மா வந்துடுறாங்க, என்னப்பா சண்டை போட்டுட்டு இருக்க இது மாதிரி. சரி உங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு ஒரு முடிவு பண்ணி நீங்க பண்ணுங்கிறாங்க. உடனே என்ன சொல்றாரு பில்கேட்ஸ், என்ன சொல்றாரு, சரி அக்கா நீ எப்பெல்லாம் விளையாடணுமோ நீ வச்சுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீனே எல்லாத்தையும் வச்சுக்க, எல்லா பொம்மையும் நீனே வச்சுக்க வந்துட்டு, நான் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் எப்பொழுது விளையாட வேண்டும் என்று கேட்கிறோனோ அப்ப மட்டும் என்கிட்ட கொடுத்தா போதும், மற்ற நேரம் பூரா நீனே வச்சுக்கன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான அக்ரிமெண்ட். இவர் என்ன சொல்றாரு, நான் எப்பொழுதெல்லாம் விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோனோ அப்பெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்தோன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. அப்படி புத்திசாலித்தனமா அக்ரிமெண்ட் போட்டப்ப அவருக்கு வயது வெறும் 10. அப்ப இவர் எப்பெல்லாம் ஆசைப்பட்டாரோ கேட்டா கொடுத்தோம், அதான அக்ரிமெண்ட். இவருக்கு ஆசைப்படாதப்ப இவருக்கு தேவையில்லாதப்ப அவரையும் அதை எடுக்க போறாரு. இவர் ஒரு நாளைக்கு ஒரு தான் ஆசைப்படுவாரா? இல்ல, அவர் எத்தனை ஆசைப்பட்டாலும் எடுத்துக்கலாம். எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு, எல்லாத்தையும் நீனே வச்சுக்க, எப்போதும் ஒன்றே இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சுக்க, எப்போ வேணாலும் விளையாண்டுக்கு எது வேணாலும் பண்ணிக்க, ஆனால் நான் எப்ப கேட்கிறேனோ அப்ப கொடுக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட ஆரம்பிச்சதுதான். இன்னைக்கு உலகத்தில் மைக்ரோசாப்டை எவன் யூஸ் பண்ணாலும் எனக்கு கப்பம் கட்டுறான்னு சொல்லிட்டு இப்போ காலேஜ்லாம் கட்டிட்டு இருக்கோம். மைக்ரோசாப்டை இப்போ நீங்க பயன்படுத்தக்கூடிய மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சாப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு கல்லூரியும் மைக்ரோசாப்டுக்கு நேரடியாக பணத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். சாப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு லைசன்ஸ்டு சாப்ட்வேர் மைக்ரோசாப்ட் லைசன்ஸை நீங்க பயன்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை கொடுக்க வேண்டும். அவ்வாறு என்னுடைய உரிமை இல்லாமல் நீங்களுக்கு பணம் கொடுக்காமல் நீங்களோட சாப்ட்வேர் யூஸ் பண்ணாக்க உங்க பேரு லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லி எல்லாருக்கும் நோட்டீஸ் விட்டு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான ரூபாய் பாருங்க. ஒரு சின்ன அக்ரிமெண்ட் தான், சின்ன ஒப்பந்தங்கள் தான். அவருடைய சாப்ட்வேர் நான் ஷேர் பண்ணேன் தாங்க வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடல. என் சாப்ட்வேர் யாரெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ பணம் கொடுக்கணுங்கிறார். அப்ப புத்தி கூர்மையை உங்களுடைய வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இடத்துல இன்னைக்கு உடல் உழைப்பால் மனித வாழ்க்கை உயர்ந்து விடாது. உடல் உழைப்பால் விவசாயிகள் விவசாய பொருள்கள் உற்பத்தி செய்யலாம், தொழிலாளிகள் உற்பத்தி செய்யலாம். கரூர் மாவட்டம் தொழிலாளிகள் நிறைந்த மாவட்டம். கரூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டங்களில் ஒன்று. ஆனால் அந்த உழைப்பாளிகள் உழைத்து கோடீஸ்வரனாகிறார்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது. முதலாளிகள் தான் கோடீஸ்வரனாவார்கள். உழைப்பாளிகள் ஒரு காலத்தில் கோடீஸ்வரனாகவே முடியாது. லட்சாதிபதி ஆளாம ஒழிய நீங்க நாள் பூரா உழைங்க, ஒரு ஸ்பின்னிங் மில்ல போய் வேலை செய்யுங்க, நாள் பூரா ஒரு பேப்பர் மில்ல போய் வேலை செய்யுங்க, நாள் பூரா ஒரு கம்பெனில வேலை செய்யுங்க, என்ன உங்களால சம்பாதிச்சிட முடியும்? 5000 கொடுப்பாங்களா உங்களுக்கு? 5000 கொடுப்பாங்களா? மாசம் 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு உடல் உழைப்பு கிடைக்குமா? கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்தவர்கள் எல்லாம், வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைந்தவர்கள் எல்லாம் அறிவால் உழைத்தவர்கள். மாணவர்களே, நீங்கள் அறிவால் உழைப்பதற்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திறமையாக உங்களுடைய இலக்குகளை இது பண்ணணும். ஹைகோர்ட்ல சென்னை நீதிமன்றத்துல ஒரு சாதாரண ஒரு போஸ்டிங்காக கால் பண்றாங்க. என்ன போஸ்டிங்னாக்க ஸ்வீப்பர் போஸ்டிங். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 இது நடந்த ஒரு நிகழ்வு. அப்ளிகேஷன் போட்டவன் பூரா யாரும் பார்த்தா பிஇ எம்இ பிஹெச்டி படிச்சவன் பூரா அப்ளிகேஷன் போடுறான். என்ன, ஹைகோர்ட் உள்ள இருக்கிற குப்பையை கூட்டுறதுக்கு படித்தவர்கள் யாரு போடுறா? பிஹெச்டி படிச்சோம் அப்ளிகேஷன் போடுறான். அப்ப என்ன உங்களுடைய இந்த கல்வி உங்களுக்கு என்ன கொடுத்தது? இந்த கல்வியை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்கு போய் நிற்கின்றீர்கள்? ஒரு தங்கத்தட்டை உங்க கையிலே கொடுத்தால் அதை வைத்துக் கொண்டு பிச்சை அடிப்பவன் புத்திசாலியா? அந்த தங்கத்தட்டை வைத்துக் கொண்டு பிச்சை எடுப்பவன் புத்திசாலியா? நிச்சயமாக கிடையாது. அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியாம தங்கத்தட்டை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறாங்க. அப்ப ஹைகோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு சொன்னாங்க, பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்த வேலைக்காக அப்ளிகேஷன்? நாங்க ஒரு 10th குவாலிஃபிகேஷன்ல ஒரு கூட்டுறதுக்கு ஆளு கூப்பிடுறோம், நீங்க என்ன பிஹெச்டி முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு பிஜி கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு என்னையா நீங்களாம் நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் நீதிபதி ரொம்ப வெகுண்டு எழுந்து போய் ரொம்ப வேதனைப்பட்டார். கல்வி எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது? இளைஞர்களுக்கு இந்த கல்வி தன்னம்பிக்கை கொடுக்கவில்லையா என்ற ஒரு அறைகோல் விடுத்தார். ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த இளைஞர்களுக்கு இந்த கல்வி தன்னம்பிக்கை கொடுக்கவில்லையா? பிஹெச்டி படிச்சிருக்க, அப்ப நீ எதுக்கு நீ ஒரு ரிசர்ச்சுக்குள்ள அப்ளிகேஷன் போடணும், ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க ஒரு போஸ்டிங் போடணும், நீ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ்க்குள்ள அப்ளிகேஷன் போடணும், ஐஏஎஸ்க்குள்ள நீ ப்ரிப்பேர் ஆகணும், அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னடா இங்க நிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு மிக வேதனைப்பட்டு அத்தனை பேரும் வெளில போகணும்னு சொன்னார். அப்ப நாம் பெற்ற கல்வி நமக்கான ஒரு தகுதியை காட்டுகின்றது. அந்த தகுதிக்கு மேல நம்ம போகணும். பெரிதனும் பெரிதுகள் என்று சொன்னான் பாரதி. பெரிதனும் பெரிதுகள் சொன்னான், சின்னதாவா கேளுன்னு சொன்னாங்க. பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் சொல்லி சொன்னான். அப்ப நாம் பெற்ற கல்வியால் நாம் உயர்தல் வேண்டும் என்று, பாறை உயர்த்திட வேண்டும் என்று தான் பாரதி சொன்னான். பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறையினை தாழ்த்திட வேண்டும் என்று சொல்லவில்லை. மாணவர்களே, நீங்கள் பெற்ற கல்வி உங்களை உயர்த்துதல் வேண்டும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தருதல் வேண்டும், ஒரு அதிகாரத்தை தருதல் வேண்டும், உங்களுக்கு ஒரு உயர்வை தருதல் வேண்டும், உங்கள் உள்ளத்திலே புதிய சிந்தனைகளை தர வேண்டும், உங்களுடைய சிந்தனை எல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே நீங்கள் உயர்தல் வேண்டும் என்ற எண்ணங்களை நீங்கள் உங்கள் பெற்ற கல்வியால் பெறுதல் வேண்டும். நிறைய நீங்க பேசுறீங்க, பெண்கள் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? பெண் விடுதலை வேண்டும், பெண்ணுக்கு சம உரிமை வேண்டும், பாலின சமத்துவம் வேண்டும், பெண்களுக்கு உயர்ந்த அதிகாரம் வேண்டும், உயர்ந்த பதவிகள் வேண்டும், எல்லாம் சொல்றீங்க. அடிப்படையிலிருந்து விடுதலை வேண்டும். எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்?
இன்று ஒரு மாயை தான் தெரிகின்றது. ஆணுக்கு பெண்ணுங்க சமம் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளில் தான் இருக்கின்றதே ஒழிய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆணுக்கு இங்க பெண்ணு, ஆணையே விட்டுடுங்க, பெண் உயர்ந்தார்களா என்றால் நிச்சயமாக அடிமைத்தனத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை. எப்படி விடுபட முடியும்? நீங்க PhD முடிச்சிருந்தாலும் வீட்டில் உட்காந்து அடுப்பில் சமையல் பண்ணிட்டு உட்காந்துன்னா உங்களோட அடிமைத்தனத்திலிருந்து எங்க மீள முடியும்? ஆணுடைய சம்பாதித்ததை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களா நிச்சயமா உங்களால வந்துட்டு வாழ்க்கையில் உயர முடியாது. ஆணினுடைய சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமா உயர முடியாது. நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில உயர்தல் வேண்டும், நீங்கள் சுயமாக வந்து வாழ்க்கையில மேல வரணும். வந்துட்டு உயர்ந்த பதவிகளை இந்த கரூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக நீங்க இருந்தாக்கா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? இந்த கரூர் மாவட்டத்தினுடைய RDO, தாசில்தார், SP, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி, சப் ஜட்ஜு, சீஃப் ஜட்ஜு, நல்லா நினைச்சு பாருங்க. வந்துட்டு உயர்ந்த பதவிகள் இந்த மாவட்டத்தோட CO போய் உட்காருங்க, DO போய் உட்காருங்க, ஒரு இன்ஸ்பெக்டரா உட்காருங்க, ஒரு DSP உட்காந்துறீங்க. உயர்ந்த பதவிகளில் போய் உட்கார்ந்துட்டு நீங்க அப்புறம் பாருங்க, அதுக்கு மேல நீங்க யாரையா சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? ஒரு ஆணை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. எனவே இந்த அமராவதி கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாணவிகளா இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சொந்த காலிலே நிற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கரூரே வந்து சொந்த காலில் நிற்கிற மாவட்டம் தான். கரூர்ல பாருங்க, வந்து யாரா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் வேலைக்கு போவாங்க, 10 ரூபா சம்பாதிப்பாங்க. அறிவு திறமை இல்லாதவர்கள் வேணாலும் லேபரா போகலாம். அறிவு திறமை மிக்க அமராவதி கல்லூரி மாணவிகள் நாளைக்கு வந்து உயர்ந்து போகுதல் வேண்டும், வாழ்க்கையிலே உயர்ந்து போகுதல் வேண்டும். அமராவதி காலேஜில் படிச்சு நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கின்றேன், அமராவதி காலேஜில் தான் நான் செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்கிறேன், அமராவதி காலேஜில் பார்த்தேன் நான் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு MP-யாக இருக்கிறேன், MLA. இன்னைக்கு ஜோதிமணி இருக்காங்களா இல்லையா? அவங்க தொகுதி MP தானே வந்துட்டவங்க, கரூர் மாவட்டத்தினுடைய MP தானே அவங்க. ஒரு பெண் ஆளுமையாக வந்து பாராளுமன்றத்தில் முழங்குறாரா முழங்கலையா? அங்க போறாங்களா இல்லையா? வந்து அவ்வளவு பெரிய ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு பெண் சிங்கமாக ஒரு பெண் சென்று இருக்கிறாரு, உண்டா இல்லையா? இந்திரா காந்தி இருந்தாங்களா இல்லையா? ஒரு பெண் ஆளுமையாக இந்தியாவை ஆட்டை படைத்தார்களா இல்லையா? வந்துட்டு அதிகாரத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்தால் தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும். வந்துட்டு உங்க பேர்ல சொத்து இருக்கா சொல்லுங்க பாப்போம். பெண் பிள்ளைங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க, உங்க பேர்ல ஒரு வீடு இருக்கா சொல்லுங்க பாப்போம். உங்க அப்பா உங்க பேர்ல வீடு எழுதி வச்சிருக்காங்களா? நிலப்புலம் 10 ஏக்கர் இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்களா சொல்லுங்க பாப்போம். உங்க பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்களுக்கு தான் எழுதி வைப்பாங்க பெரும்பாலும். இப்ப ஒரு சில அப்பா என்ன பண்றாங்கன்னா சொத்தில் சரிபாதி பெண்களுக்கு கொடுக்கின்ற மனநிலை ஆண்களுடைய அப்பாக்களுடைய மனதில் வந்து நீங்கள் ஆழமாக இருக்கக்கூடிய அன்பு மகளாக இருக்கின்ற போது இந்த மாதிரி சில செய்யறாங்க. ஆனால் இன்னைக்கு சரிபாதி சொத்தில் கூட பெண்களுக்கு பங்கு கொடுப்பதில்லை என்று சட்டம் சொல்லுகின்றது. 1989 சொத்துரிமை சட்டம் சொல்கிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சொத்துரிமை சொல்லுது. ஆனா கொடுத்தாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா சொல்லுங்க பாப்போம். என் பேர்ல 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லி யாராவது எழுந்திரிங்க பாப்போம். எங்க அப்பாவோட சொத்துல பாதி சொத்து எங்க அப்பா எனக்கு எழுதி வச்சாருன்னு சொல்லி யாராவது ஒரு பொண்ணு சொல்லுங்க பாப்போம். ஒரு 10 பவுன் 50 பவுன் 100 பவுன் வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, வந்துட்டு ஒரு வீடு வாசல் கொடுத்துருப்பாங்க. சொத்தை சரிபாதியாக கொடுத்த மனிதர்கள்லாம் இங்க குறைவுதான் வந்துட்டு. ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்து இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு வந்து தானாக கிடைக்கும், உங்களுக்கான செல்வம், உங்களுக்கான சொத்துகள் எல்லாமே, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் வந்துட்டு. அப்ப நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை வெறும் அடிப்படையில் தான் கழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றீர்களா, இல்லை ஆகச்சிறந்த பெண்மணிகளாக இந்த உலகத்தை வளர வேண்டும் என்று சிந்திக்கிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். மாணவிகளே, மாணவர்களே, நீங்களும் வந்துட்டு உத்தியோகம் புருஷ லட்சணம், படிச்சோம் முடிச்சோம் ஊர் சுத்தணும் அப்படின்னு போனா கிடையாது. வந்துட்டு கரூரை பொறுத்தவரை அப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க. கரூர் உழைப்பாடிகள் பிறந்த மாவட்டம். வந்துட்டு நிச்சயமாக நீங்களும் நல்ல ஒரு நிலையில் இருப்பீர்கள். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா உங்கள்கிட்ட ஒரு சர்வே பண்ணிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் கேட்டிருப்போம். நானும் கடைசி நேரத்தில் வந்ததுனால உங்கள்கிட்ட நான் நிறைய வந்து கேட்க முடியல. வந்துட்டு உங்களில் பல பேர் வந்து வேலையில் இருக்கலாம், வந்து பல பேர் வேலைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். நீங்களாம் உழைக்க பிறந்தவர்கள், உயர்ந்த இடத்தை அடைவதற்காக உழைக்கக்கூடியவர்கள். வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை உருவாக்கும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. வந்துட்டு இன்றைய இளைஞர்களிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு இளம் வயது மரணங்கள் ஏற்படுகின்றது. இளம் வயதிலேயே வந்து போதைக்கு ஆட்படுகின்றார்கள். இளம் வயதிலேயே வந்து தீய பழக்கத்துக்கு ஆட்பட்டு வந்துட்டு வாழ்க்கையை தொலைத்து நிற்கின்றார்கள். வளரக்கூடிய இந்த பாரதத்தினுடைய இளைய மகன்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காலகட்டத்திலையும் தவறான ஒரு திசையை நோக்கி போகக்கூடாது என்பதிலே கவனமாக இருங்கள். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த முகம். நீங்கள் தான் இந்தியாவினுடைய முகம், நீங்க தான் தமிழகத்தினுடைய முகம்.
நீங்கள் தான் இந்த கரூர் மாவட்டத்தினுடைய அடையாளம் வந்துட்டு. நாளைக்கு நீங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல போனாலும் வந்துட்டு இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெருமை, இந்த தமிழகத்துக்கு ஒரு பெருமை, உலகத்தை தாண்டி சென்றால் இந்தியாவுக்கு ஒரு பெருமை, எல்லாமே உங்களால தான் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உயர்ந்த சிந்தனைகளை மனதில் கொள்ளுங்கள், உயர்ந்த இலக்குகளை மனதில் கொள்ளுங்கள், உயர்ந்த லட்சியங்களை மனதில் கொள்ளுங்கள். அந்த லட்சியங்களை அடைவதற்காகவும் உங்களுடைய சிந்தனை உயிர் பெறுவதற்கும் வந்து பயிற்சியும் முயற்சி செய்யுங்கள். பயிற்சியும் முயற்சியும் தான் வாழ்க்கையில வெற்றி தருகின்றது. வந்துட்டு எலான் மஸ்க்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸ்பேஸ் எக்ஸ் உடைய நிறுவனத்தினுடைய பவுண்டர் அவர் தான் எலான் மஸ்க். ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளிக்கு செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கண்டுபிடித்த உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரன், உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன். அவனுக்கு பணக்காரனுக்கு இடையில வந்து அவனுக்கு அடுத்ததான் எல்லாரும் இருக்கான். அமேசான் 2வது 3வது இடத்துல இருக்கான். இவன் தான் நம்பர் 1ல இருக்கிறான். உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரனா இருக்கக்கூடிய எலான் மஸ்க் வந்து தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டான். வந்துட்டு அவன் எப்ப அவனுக்குள்ள லட்சியம் ஏற்பட்டது? 10 வயசுல லட்சியத்தை உருவாக்கி கொண்டான். 10 வயசுல எலான் மஸ்க் என்ன பண்றாரு? தன்னுடைய மனதிலே ஒரு லட்சியத்தை உருவாக்குகின்றார். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? 10 வயசுல கரூர்ல போய் ஒரு நல்ல ஒரு ஏசி தியேட்டர்ல படம் பார்க்கணும், அப்பா கூட போய் நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், அப்பா கூட போய் நல்லா டூர் போகணும், ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானல் போகணும், டூர் அழைச்சிட்டு போப்பாங்கணும், எங்கேயாவது டூர் அழைச்சிட்டு போயிட்டு ஜாலியா ட்ரெஸ் வாங்கிக்கணும், இப்படி எல்லாம் நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் எலான் மஸ்க் வந்து 8 வயதில் தன்னுடைய தாயை இழந்தவர். தாயை இழந்தார்னா தாய் இறந்து போயிடல, தந்தைக்கும் தாய்க்கும் ஏற்பட்ட சண்டையில வந்து தாய் வந்து தந்தையை விட்டு பிரிஞ்சு போயிறார், கணவனை விட்டு பிரிஞ்சு போயிறார். வந்துட்டு தந்தை ஏன் விட்டு பிரிஞ்சு போனா, தந்தை ஒரு குடிகாரன். எலான் மஸ்கோடைய அப்பா வந்து ஒரு குடிகாரன். குடிகாரனுடைய மகனாக பிறந்தவன் தான் உலகத்தினுடைய நம்பர் 1 கோடி சொன்னா இருக்கிற. நல்லா புரிஞ்சுங்க, வாழ்க்கையிலே வந்து எனக்கு எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, என் கூட போனவன் சரியில்லை, இவன் டார்ச்சர் அதிகமா இருக்கு, அவன் டார்ச்சர் அதிகமா இருக்குங்கிறதெல்லாம் பொய்யான காரணங்கள். வாழ்க்கையிலே எலான் மஸ்கை விட வந்து வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையில வந்து சிரமப்பட்டவன், துன்பப்பட்டவன் எவனுமே இருக்க முடியாது உலகத்தில். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வந்து துன்பம் தான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு மனைவியை விட்டுட்டு போயிடுவார். உன் கூட இன்னும் வாழ முடியாது, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத இருந்த எலான் மஸ்க் கிட்டே என்ன சொல்லுவா? ஏய், உன் கூட இன்னும் வாழ முடியாதா, நான் அவனை விட்டுட்டு போறேன்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவா. அப்படி சொந்த வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல், எந்த நிம்மதியும் இல்லாமல், எந்த சுற்றமும் இல்லாமல் இருந்த எலான் மஸ்க் உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரனாக இருந்ததற்கு காரணம் தன்னம்பிக்கை. நீங்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களே வந்துட்டு அமராவதி இந்த கல்லூரியிலிருந்து நீங்கள் வந்து சிந்திப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், சிறப்பாக செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக சிறந்த சிந்தனையாளர்களை கல்வியை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் அப்போ வந்து மாறுபட்டு சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எலான் மஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? 10 வயசுல வந்துட்டு செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை கொண்டு குடியமர்த்த வேண்டும் என்று 10 வயதில் தனக்குள்ள ஒரு கனவை உருவாக்குகின்றார். மனிதன்னா என்னன்னே தெரியாது நமக்கெல்லாம். 10 வயசுல செவ்வாய் கிரகத்தை பத்தி என்னன்னு நமக்கு தெரியாது. அங்க குடியேறணும்னாக்கா இந்த இது ஒரு கிரகம், அது ஒரு கிரகம்னு சொல்லி புரிஞ்சாதான் வந்துட்டு குடியேற்ற முடியும். எதுவுமே தெரியாத நம்ம 10 வயசுல அவர் வந்து என்ன கனவு காண்றாரு? வந்துட்டு செவ்வாய் கிரகத்திலே மனிதர்களை குடியேற்ற வேண்டும் சொல்லி கனவு காண்கிறார். 12 வயசுல வந்துட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த ஸ்பேஸ், எந்த புத்தகத்தை தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்பதே ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலை. புத்தகங்களை தேர்வு செய்வதற்கே ஒரு கலை. அது வந்துட்டு எந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறதே வந்துட்டு எது நல்ல புத்தகம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு நீங்க 400 புத்தகங்களை படித்தால் தான் 40 புத்தகம் நல்ல புத்தகம் சொல்ல முடியும். அப்ப நீங்கள் நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எலான் மஸ்குடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்தது கேலக்சி தொடர்பான புத்தகங்கள். கேலக்சி தொடர்பான புத்தகங்களை படிக்கத்தான் அவர்களுக்குள்ளே ஸ்பேஸ்ல வந்து மனிதர்களை கொண்டு குடியமர்த்த வேண்டும், செவ்வாய் கிரகத்திலே மனிதர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே விதைத்தது வந்து புத்தகங்கள் தான். வந்துட்டு நீ எதுவாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது தொடர்பான புத்தகங்களை படி, அதுவாக ஆகிவிடுவாய் என்பதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. இது யாரும் சொல்லல, நான் தான் உங்களுக்கு சொல்றேன். நீ எதுவாக விரும்ப வேண்டும் என்று தெரியுமா? அவர் தஞ்சாவூர்ல படிச்சாருங்க, சரபோஜி காலத்திலேயே இங்க படிச்சிருக்கிறாரு. அது வழியா போறப்பெல்லாம் எஸ்பி பங்களா பார்த்துட்டே போவாராம். வந்துட்டு நிறைய பேட்டிகள் அவரே சொல்லியிருக்கிறார், பார்த்துக்கிட்டே போவாராம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த எஸ்பி பங்களா நம்மளே குடியேறணும், நம்ம ஒரு எஸ்பி ஆகணும்னு சொல்லி எண்ணத்தை அவர் எப்ப படிச்சாரு? 17 வயசுல கல்லூரியில படிக்கின்ற போது அந்த எண்ணங்களை மனதிலே கொண்ட காரணத்தினால் எஸ்பியா வந்து உட்கார்றாரு. அதே இடத்துல எஸ்பியா வந்து உட்கார்றாரு. வந்துட்டு எண்ணங்கள் தான் வெற்றியை தரும், எண்ணங்கள் தான் செயல்களாக மாறும். எனவே எண்ணங்களை மேம்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ சொல்லணும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொண்டீர்கள் என்றால் நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கை தரும், நல்ல உயரத்தை உங்களுக்கான உயரத்தை கொடுக்கும் என்பதை மனதில் கொண்டு நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பண்றாரு? 12 வயசுல வந்துட்டு திரும்ப அந்த ஸ்பேஸ்க்கான தந்தை கிட்ட என்ன வாங்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. தான்
ஒரு ஆளாக தான் தன்னோட சிந்தனைகள் மட்டும்தான், அறிவை மட்டும்தான் மூலதனமாக்கி கொண்டு அவர் அடுத்து பண்றாரு. பல்வேறு நிறுவனங்களை உருவாக்குகின்றார், பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார். இப்ப இந்த மிக்கி மவுஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் போடுறாங்களா இல்லையா, அது பூரா இவர் தான் பண்ணாரு. வந்துட்டு இந்த மிக்கி மவுஸ்ல அவருடைய கார்ட்டூனுக்கான வந்து சாஃப்ட்வேர் சூப்பரா கிரியேட் பண்றாரு. மெடிலாம் கார்ட்டூனுக்கு வந்து படங்கள் வரைந்து பண்ணுவாங்க, அது போல சாஃப்ட்வேரை பண்ணது வந்துட்டு எலான் மஸ்க் தான் பண்றாரு. வந்துட்டு லித்தியம் பேட்டரியை வந்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கு அடித்தளமிட்டவர் வந்து எலான் மஸ்க் தான் பண்றாரு. இப்படி அவர் பல்வேறு விஷயங்களை செய்கின்றார். இப்ப நம்ம ஆன்லைன்ல பேடிஎம், ஏடிஎம் எல்லாம் பண்ற, ஜிபே, கூகுள் பே எல்லாம் பண்றோமா இல்லையா, இதற்கான அடித்தளத்தை உருவாக்கி முதலாக அது உருவாக்கி ஒரு எலான் மஸ்க் தான் பண்றாரு. இப்படி பல்வேறு திறமைகளை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு போராடுகின்றார். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்க்கிறார், ராக்கெட் வரத்துக்கான முயற்சியை மேற்கொள்கிறார். முதல் ராக்கெட்டை ஏவுகின்றார், போற வேலையை வெடிச்சிருச்சு. எலான் மஸ்க் முடிந்து விட்டார் என்று எல்லாரும் சொல்றாங்க. எலான் மஸ்க் சேர்த்து வைத்திருந்த அனைத்து பொருளும் இழந்து விட்டார். எலான் மஸ்கால் இனிமே தலை தூக்க முடியாது, ராக்கெட்டுக்கு வந்து அவர் அனுப்ப முடியாதுன்னு சொல்றான். திரும்பவும் முயற்சி செய்கிறார், திரும்பவும் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குகிறார். இரண்டாவது ராக்கெட்டை ஏவுகின்றார். இரண்டாவது ராக்கெட்டு சுற்றுவட்ட பாதையில சுத்திட்டு அது போய் சேர வேண்டிய இடத்துல சேராம அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. எலான் மஸ்கை பார்த்த உடனே எல்லாம் கதவு பூட்டி ஓடி போட, அடுத்த ராக்கெட்டை ஏவுவேன் அப்படிங்கிறான். நீ ராக்கெட்டை ஏவு, ஏதாவது பண்ண, நான் போறேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கேட்கிறான். ரெண்டாவது ராக்கெட்டை வெற்றிகரமாக போகவில்லை, தோல்வி அடைந்த அவருடைய மனைவி என்ன பண்றாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களும் போயிடுறாங்க. வந்துட்டு போய் ஸ்பேஸ்ல இறங்குது. உலகம், ஒட்டுமொத்த உலகமே எலான் மஸ்கை பார்க்கின்றது. அவன் ஓடுறான், வந்துட்டு எலான் மஸ்க் கிட்ட ஓடுறான். சார், எங்களுக்கு வந்து உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் எலான் மஸ்க் கிட்ட வந்து கேட்கிறான், எங்களுடைய ஏவுகணைகளை, எங்களுடைய வந்து ஆராய்ச்சிக்கான வந்து கோள்களை எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு உங்களோட ராக்கெட்ல வந்துட்டு நாங்க வந்து ரெண்ட் கொடுக்குறோம், எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறான். வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டான், நாசா என்ன பண்றான், எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டான். நாசா ஏவக்கூடிய அத்தனை ஏவுகணைகளையும் வந்து கொண்டு செல்வதற்கு வந்துட்டு எலான் மஸ்க் வந்துடைய நிறுவனம் தான் அதை கொண்டு செல்ல வேண்டும் சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டான். இப்படி உலக நாடுகளிலே பல்வேறு நாடுகளுக்கு வந்துட்டு ராக்கெட்டை அனுப்புறதுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்வது எலான் மஸ்க். இதோட வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கல, அடுத்தது நினைக்கிறாரு. இதுக்கு ஒருத்தன் வருவான்டா, நாளைக்கு இன்னொரு கம்பெனி வருவான், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி, ஸ்பேஸ் ஒய்ன்னு ஒருத்தன் வருவான், ஸ்பேஸ் இசட்னு ஒருத்தன் வருவான், நம்ம செய்த விஷயத்தை அவன் செய்து விடுவான், அவனுக்கு மேல நம்ம போய் நிக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடி முடித்து விட்டோம், இதோட நின்று விட்டது என்று சொல்வதற்கு இது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல, 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல, 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த இலக்குகளை அடைய முடியும், உயர்த்த அடைய முடியும். உங்களுக்கு ஒரு எழுச்சியினால் ஊட்ட முடியும், உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையினால் ஊட்ட முடியும், உறங்கி கிடக்கின்ற உங்களுடைய மனதை உற்சாகப்படுத்த முடியும். இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில என்ன உயர்ந்தீர்கள் என்பதுதான் வந்துட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இரவு நீங்கள் சிந்தியுங்கள். வந்துட்டு இன்றைய இரவு உறங்குகின்ற போது எத்தனையோ உறவுகளை எதை நோக்கி எதை பற்றிலாம் சிந்தித்து உறங்கி கொண்டு இருந்திருப்பீர்கள். இன்றைய இரவு நீங்கள் உறங்குகின்ற பொழுது ரகுநாதன் என்று ஒருத்தர் வந்தாரே, வந்து என்னென்னமோ சொன்னாரே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்கள். உனக்கு வாழ்க்கையில ஏதேனும் ஒரு மாற்றம் இருந்து இதிலிருந்து ஒருவர் வந்து என்னுடைய பேச்சை கேட்டதனால் வாழ்க்கையில உயர்ந்தேன் என்று நீங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய சிந்தனையாக மாறி, ஒரு புதிய சிந்தனையால் நான் வாழ்க்கையில வேறு ஒரு சிந்தனையில் உயர்ந்திருக்கிறேன் என்றால் நான் ஒரு மணி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணதில் ஒன்றும் தப்பில்லை. வந்துட்டு இப்படி வாழ்க்கையில உயர்ந்த நிறைய பேரை என்னால் சொல்லிக் கொண்டே போக முடியும். வாழ்க்கையில உயர்ந்தவர் கோடிக்கணக்கான பேர் வந்து வாழ்க்கையில உயர்ந்தவர் பூரா தன்னம்பிக்கையை தான் வந்து மூலதனமாக்கி தான் எந்த குறிக்கோளை கொண்டிருந்தமோ அந்த குறிக்கோளில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக தான் வந்தவங்க தான். வாழ்க்கையில உயர்தல் வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் கொள்ளுங்கள். மாசம் ஒரு 10,000 சம்பாரிச்சோம், 15,000 சம்பாரிச்சோம், 20,000 சம்பாரிச்சோங்கிறதெல்லாம் சராசரி மனிதர்கள் ஒரு 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சவன் செய்யக்கூடியது. மாதம் ஒரு 5 லட்சம் சம்பாரிச்சோம், மாதம் ஒரு 10 லட்சம் சம்பாரிச்சோம், மாசம் 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சோங்கிற அளவுக்கு இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இன்று அடைய முடியும் என்றால் நாளை அடைவீர்கள். இன்றைய தோல்விகளை எல்லாம் தோல்வியாக நினைக்காதீர்கள், ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 1000 தோல்விகளை அடைந்தவன் தான் 100 வெற்றி அடைந்திருக்கிறான், 100 தோல்வி அடைந்தவன் தான் 10 வெற்றி அடைந்திருக்கிறான். அப்ப நீங்க எத்தனை வெற்றி அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக முயற்சி செய்யுங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைகின்ற போது மனம் தளர மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா, இப்படி செய்தால் இது சரியாக வராது என்பதை புரிந்து கொண்டேன், இப்படி செய்தால் இது சரியாக வராது என்பதை புரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அனுபவத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார். தோல்வி என்பது எதுவுமே கிடையாது வாழ்க்கையில. என்னங்க தோத்துட்டோம் நம்ம, வந்துட்டு இவ்வளவு பெரிய கேலக்சி, அதுல ஒரு ஆசியாங்கிறது ஒரு கண்டம், அதுல இந்தியாங்கிறது ஒரு நாடு, தமிழ்நாடுங்கிறது வந்து இது ஒரு மாநிலம், இங்க கரூருங்கிறது ஒரு சின்ன போது மாவட்டம், இங்க நம்ம இருக்கிற ஊர் சாதாரண ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் நம்ம ஒரு வீடு, அந்த வீட்டில் 4-5 பேர்ல நம்ம ஒரு ஆளு. நம்ம தோல்வியெல்லாம் இந்த உலகம் பெருசா நினைச்சிட்டா இருக்கு. உங்களை பத்தி சிந்திப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. உங்களை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க.
நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் உங்களை பார்ப்பார்கள், திரும்பி பார்ப்பார்கள். வந்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றீர்கள் என்றால் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைந்தாலோ, வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ தவறான முடிவெடுத்தாலோ, வாழ்க்கையில் நீங்கள் உயரவில்லை என்றாலோ உலகம் உங்களை பற்றி எதுவும் கவலைப்படாது. அதனால உங்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா நீங்க தான். உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை என்றால் உங்களை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவோம், போயிடுவேன். நீங்கள் போன் பண்ணா உங்க கல்லூரி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும். ஆனால் உங்களை பற்றி தினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட வேண்டியது யார் அப்படின்னா நீங்க தான். வாழ்க்கையிலே நீங்கள் உயர்தல் வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாம் உயர உயர மேலே மேலே பல்வேறு உயரத்தை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி